ஹாய். அ இந்த வீடியோல வந்து ஒரு பேக் நெக் எப்படி ஒரு சின்ன ஒரு டிசைனோட தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்குண்டான மெயின் கிளாத், அதுக்குண்டான லைனிங் கிளாத் ப்ளஸ் கேன்வாஸ். அந்த டிசைன் வைக்கிறதுக்கு சாரீலேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எப்பவும் போல் லென்த் 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். லென்த்து அப்பர் செஸ்ட்டோட ரவுண்டு, ஹிப் ரவுண்டு எல்லாம் சேர்த்தி நம்ம சீம் அலோன்ஸோட கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கோடது வந்து 2 1/2 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். லென்த் வந்து 8 1/2 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்னென்னா இந்த டிசைனுக்கு உண்டான லென்த் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தா 8 1/2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பாக்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு சின்ன டிசைன் தான். இந்த இந்த நெக் பேட்டர்ன் தான் போடுறேன். நீங்கள் பாருங்கள். இதுலேருந்து கீழே வரைக்கும் நான் ஒரு லென்த்தாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே பிரகாரம் அந்த இது இருக்கு இல்லையா, பக்கத்தில் நமக்கு அந்த டிசைன் கிளாத் வைக்கிற அளவு வந்து எவ்வளோன்னா ஒரு 1 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இதை நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணுறத விட கேன்வாஸில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நான் கேன்வாஸ் வந்து டோட்டலாக நம்மளோட ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச் இருக்குது. அதுக்குண்டான லென்த் அளவுக்கு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு அதுக்கு அந்த எக்ஸஸாக இருந்துச்சு. அதை வந்து நான் ஒரு லைன் போட்டுட்டு அதுலேருந்து நமக்கு நெக்கு வந்து 8 1/2 இன்ச் அந்த லென்த்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அதில் எப்படி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேனோ அதேபடி தான் நான் வந்து இதில் வரைகிறேன். டோட்டல் வந்து 14 1/2 இன்ச்சஸ் வருது ப்ளவுஸோடது. அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த ப்ளவுஸ் எண்டு வரைக்கும் இந்த டிசைன் வந்து வருது. ஸோ அதனால் ப்ளவுஸோட லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் கேன்வாஸையும் கட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இதில் ஒரு சின்ன ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி போடலாம். இப்போ நம்ம எந்த மாதிரி நமக்கு நெக் ஷேப் வேணுமோ அதை ட்ரா பண்ணியாச்சு. அது வந்து நம்ம எக்ஸஸாக என்னென்னா இந்த கிளாத் இருக்கு இல்லையா, சாரியோட கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த டிசைன் பண்ண போகிறோம். அப்போ வந்து அதுக்குண்டான எவ்வளோ பிரெத் வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு 1 1/2 இன்ச்சுக்கு அந்த டிசைன் வைக்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமோ அதுலேருந்து 1 1/2 இன்ச்சஸ் வந்து சேம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவுக்கு வச்சுட்டு அதை நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸாக இருக்குது. அந்த சென்டரில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2 பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி. இப்போது நம்ம வந்து அந்த சாரீ கிளாத் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து அந்த கேன்வாஸில் வந்து ஒரு பேஸ்ட் பக்கம் இருக்கும். ரஃப்பாக ஒரு பக்கமும் ஒரு கிளாஸியாக ஒரு பக்கமும் இருக்கும். அந்த கிளாஸியாக இருக்கிறத வந்து நம்ம எந்த கிளாத்தில் வந்து டிசைன் வைக்கிறோமோ அதுக்கு கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு வைக்கணும். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சிட வேண்டாம். இது வந்து அந்த கெட்ட பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உள் பக்கமாக திருப்பி வச்சு இதை நான் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து 2த்தையும் தனித்தனியாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது உள் பக்கமும் வேணும், வெளி பக்கமும் தையல் போட்டு எடுத்துடலாம்.
தைச்சு எடுத்த பிரகாரம் இது வந்து மேல் பக்கம் எது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மேல் பக்கம் எது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஏரோ மார்க் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். இது 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் பைப்பிங் கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, கிராஸ் பீஸ் எடுத்து பைப்பிங் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பக்கம் வச்சா போதும். நான் நெக் பக்கம் வைக்கிறேன். இன்னொரு சைடு வந்து நான் இது லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் உருட்டு பைப்பிங் மாதிரி வைக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன் சைடில் வந்து பைப்பிங் கரெக்டாக வச்சுட்டு, சேம் அதே மாதிரி இன்னொரு பீசஸையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு இதையும் நான் வந்து 2ஆ இது பண்ணி கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த சென்டர் பாகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ப்ளவுஸ் சாரி சாரீ கிளாத்தை வச்சும் டிசைன் பண்ண போகிறோம். அதனால் இதை நான் 2ஆ கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் சைடும் வந்து அதாவது இந்த ஒரு சைடு வந்து தைச்சு அடித்து திருப்பிக்கலாம். அதே மாதிரி 2 பீசஸையும் நான் அதே மாதிரி ஒரு பக்கம் சைடு தைச்சிட்டு அடித்து திருப்பிக்கிறேன். இப்போ அடித்து திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த டிசைனுக்காக அந்த கிளாத்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். பைப்பிங் இருக்கு இல்லையா, எந்த சைடு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம் அந்த சைடை கரெக்டாக அது மேலே வச்சு சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணலான்னா, அந்த அதுக்கு இதில் வந்து ஒரு காப்பர் கலர் த்ரெட்டு தான் வந்து இதில் வருது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் காப்பர் கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து நான் காப்பர் கலர் லேஸை வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்றேன். இதே மாதிரி 2 சைடும் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், இந்த சென்டர் பாகம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு சாரி இந்த சாரியோட பார்டர் கிளாத்தில் வச்சு தைச்சு எடுத்திருக்கேன். அதே வந்து சென்டர் பாகத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கட் பண்ண பீஸ் எடுத்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சைடில் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸ் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல சைடில், அதுக்கு கரெக்டாக வச்சு நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தையல் போட்டு எடுத்துடணும்.
இப்போ தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 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 இதனோட அளவுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான நெக் டிசைன்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நம்மள பிகினர்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது கூட ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம். ஸோ இது தைச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற எல்லா த்ரெட்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். இந்த இடத்துல ஏதாவது பேட்சஸ் இருந்துச்சுன்னா அந்த காலி இடத்துல கூட நம்ம அந்த பேட்ச் வச்சு ஃபினிஷ் பண்ணி